கொத்தவரங்காயை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம், கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகாய் 3 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 20% நல்லா வேகட்டும் கொத்தவரங்காய். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் அது கூடவே சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், உப்பு சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடான சாதத்தோடு சாப்பிட வேண்டியதாங்க.